வணக்கம். இந்த செஷன்ல நம்ம AWS உடைய CLOUD9 ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ CLOUD9 ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி நம்ம வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். CLOUD9னா என்ன? இப்போ CLOUD9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நம்ம வெறும் டெவலப்பரா இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் எ பர்சன் பார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் டீம் ஆர் இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் டீம் இல்லை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் கூட இந்த CLOUD9 இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். அண்ட் அது என்ன எப்படி ஹெல்ப் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த பர்டிகுலர் CLOUD9 பத்தி நம்ம மல்டிபிள் பார்ட் செஷன்ஸாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஐ ட்ரை அண்ட் கவர் ஆஸ் மச் as பாசிபிள் இன் திஸ் பர்டிகுலர் பார்ட் அண்ட் தென் ரிமைனிங் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம AWS ஃபேமிலி ஆஃப் டெவலப்பர் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா AWS பொறுத்த வரைக்கும் டெவலப்பர் டூல்ஸை வந்து அவங்க 6 ஃபேமிலிஸா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற CLOUD9 அப்படின்ற டூல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் உடைய ப்ராடக்ட் ஆஃபரிங் கேட்டகரியில வருது. ஸோ மற்ற டூல்ஸ் பத்தி செஷன்ஸ் வந்து நான் தனித்தனியா நான் கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சில செஷன்ஸ் இருக்கு. ஸோ சில செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஸ்டார்டிங் டு சி. ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? இன் ஆர்டர் டு provide a set of coding productivity tools. ஸோ இதில் சோர்ஸ் கோட் எடிட்டர், டீபகர், பில் டூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெவாப்ஸ் டீம்ல வந்து எல்லாமே வந்து வி ஆர் ரைட்டிங் இட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அண்ட் தென் எல்லாமே டெவாப்ஸ் பைப்லைன் CI/CD வழியா இன்டெகிரேட் பண்ணி தான் டெப்ளாய் பண்றோம். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ற SDKs, கமாண்ட் லைன் டூல், இது எல்லாமே தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன் ஓகே, பட் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 செக்மெண்ட், இந்த 4 ஃபேமிலி ஆஃப் டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த நெக்ஸ்ட் ஜென் டெவாப்ஸ் கூட டெவாப்ஸ் டீம்ல வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டூல்ஸ் பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் கூட நம்ம எப்படி எடிட் பண்றது, டீபக் பண்றது, இந்த பில் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுன்றதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் போகலாம். ஸோ CLOUD9 பத்தி நம்ம இந்த பர்டிகுலர் செஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ CLOUD9ன்றது இட் இஸ் ஆத்தரிங் டூல். ஆத்தரிங் டூல் சொல்லும் போது it is mainly used during the initial phase of the deployment or development time la we are using CLOUD9, and after which there are different tools for other areas like build பண்றது, test பண்றது, deploy பண்றதுக்கு, monitor பண்றதுக்குலாம் நிறைய different tool sets இருக்கு. ஸோ அதை பத்தின செஷன்ஸ் தனித்தனியா இருக்கு உங்களுக்கு. நீங்க அது ஆல்ரெடி இருக்கிற செஷன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. புது செஷன்ஸ் வந்து you will get to see it very soon. Okay, next. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ஃபேமிலி ஆஃப் டூல்ஸ்ன்னு சொன்னது, அந்த 6 ஃபேமிலி ஆஃப் டூல்ஸ் சொன்னது. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க போற CLOUD9 கேட்டகரி எதுல இருக்கு? இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் கேட்டகரியில CLOUD9 வருது நமக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ CLOUD9 அப்படின்னா என்ன? ஜென்ரலா ஒரு டெவலப்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய மெஷின்ல தான் அந்த ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கான டூல்ஸ், அந்த யூட்டிலிட்டிஸ்லாம் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சில டைம் வந்து அதுக்கான பேக் எண்ட் லைப்ரரிஸ், சில அடிஷ்னல் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் செட்டிங்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா தென் நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து வி நீட் அட்மின் ப்ரிவிலேஜஸ். நிறைய விஷயங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் மாத்துறது, நிறைய டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ல கண்ட்ரோல் பிளானலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப இது வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே யூஸ் டு கெட் சம் வர்ச்சுவல் டெஸ்க்டாப். ஸோ வர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்படின்னும் போது அதுக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து தனியாக கிரெடென்ஷியல்ஸ் மெயின்டைன் பண்ணி வி நீட் டு லாகின் டு அ சிஸ்டம். அதுலேயுமே நிறைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ற அப்ளிகேஷனுக்கு சியூட்டபிளா ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ வி ஆர் கெட்டிங் அ டெஸ்க்டாப் ஆர் வி ஆர் கெட்டிங் அ வர்ச்சுவல் டெஸ்க்டாப் தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் திஸ் பர்பஸ். பட் ஆனால் வந்து அது நிறைய கான்ஃபிளிக்ஸ், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதை யூஸ் பண்றோம், ஆப்ரேஷன்ஸ் அதுக்கும் யூஸ் பண்றோம், நம்மளுடைய ஒர்க்கும் அதில் தான் நடக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் நம்மளுடைய லோக்கல் டெஸ்க்டாப்போ வர்ச்சுவல் டெஸ்க்டாப்போ இட் இஸ் நாட் வெரி வெரி suitable enough. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா AWS is providing a service or product called CLOUD9, which is a இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஐடின்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் நீட்
any other additional tools to be installed. Number one point. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த Cloud9 அப்படின்ற சர்வீஸை வந்து நம்ம browser வழியா தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் இப்போ AWS தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி AWSல கிளவுட் ஷெல்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வழியா நம்ம வந்து ஷெல் வழியா நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமே. இது எதுக்கு எக்ஸ்ட்ரா Cloud9 அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இந்த செஷன்ல. ஸோ இப்போ நம்ம வந்து Cloud9 என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வேணும்னா AWS EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்மளே கிரியேட் பண்ண ஒரு சர்வர்ல வந்து Cloud9 என்விரான்மெண்ட்டோடைய அடிஷனல் செட்டப்பை வந்து இன்ஸ்டலேஷன் பேக்கேஜஸ் ஆட் பண்ணி நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் Amazon EC2 ஆர் யூ கேன் யூஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் சர்வர் டு ஆட் அடிஷனல் டூல்ஸ் அண்ட் SSH பண்ணி அது மூலயமா நம்ம மேனேஜ் பண்றதும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்டா Cloud9 என்விரான்மெண்ட்ல லாகின் பண்றதால AWS குள்ள இருக்கிற சர்வீசஸ், அந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதோடைய கோடை செக்இன் பண்ணோம் இல்லை கமிட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு ஆக்சஸ் இருக்கும். இல்லாட்டி நீங்க டைரக்டா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் GitHub ஆர் வாட் எவர் அதர் டூல்ஸ், Bitbucket, எங்க வேணா நீங்க வந்து செக்இன் பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணி நீங்க யூ கேன் டிப்ளாய் their resources. ஸோ AWS Cloud9 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ ரிச் கோட் எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா almost எல்லா programming languagesum they are providing support. Almost everything major programming language, high level programming languages or whatever SDKs, it's all supported in the code editor here. அதிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரன் டைம் டீபக்கிங்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம் டீபக்கர்ஸ், இனிஷியல் சின்டாக்ஸ் எரர்ஸ்லாம் கிடையாது. சின்டாக்ஸ் எரர் ஓகே அதுவும் கிடைக்கும், பட் ரன் டைம் டீபக்கர் கொடுக்குறாங்க. பிளஸ் தே ஆர் கிவிங் யூ அ பில்ட் இன் டெர்மினல். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பில்ட் இன் டெர்மினல் நம்ம கிடைக்கிறதால ஒரு ஆட்டோமேஷன் இல்லை வந்து ஒரு SRE இன்ஜினியரா நீங்க வந்து ஒரு செஷன்ல லாகின் பண்ணி ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெர்மினலும் இங்க கிடைக்குது. இட்ஸ் லைக் ஜம்ப் சர்வர் மாதிரி தான் சொல்லலாம். பட் ஜம்ப் சர்வரேவான்னு கேட்டா இல்ல. ஸோ யூ கேன் ஆல்சோ யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம், ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் a collection of tools that you use to code. Number one, code, build, run, test and debug software. இது எல்லாமே பண்ண முடியும் நம்மளால Cloud9ல. You can do the coding, you can build the package, you can run the package, you can test it, and then you can debug the software from within your Cloud9 console. ஒரு ப்ரௌசர் வழியாவே நீங்க ரைட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், டீபக் பண்ண முடியும் கோடை. ஓகே, அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபேன்சி திங்ஸ், கலர் தீம்ஸ் மாத்துறது, ஷார்ட்கட்ஸ் மாத்துறது. ஸோ வில் ஆல்சோ see that. பட் இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம Cloud9 எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு அதுல பை டிஃபால்ட்டா இந்த கோட் எடிட்டர், டீபக்கர் இதெல்லாம் வருது. பிளஸ் AWS CLIயும் நமக்கு ப்ரீ கான்ஃபிகர்டா வந்துடும். ஸோ இட்ஸ் pretty ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டைரக்டா குயிக்கா ஒரு டெவலப்மெண்ட் மெஷின் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ அது எப்படி ரெடி ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம AWS Cloud9ல வந்து என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுல தான் நம்ம வந்து நம்மளுடைய கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட், அதோடைய ஃபைல்ஸ், அதோடைய அப்ளிகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் அங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வேணுன்றப்ப பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய மிஷினுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அதை க்ளோன் பண்ணி இன்னொரு ரெப்போல சென்ட்ரலைஸ் ரிமோட் ரெபாசிட்டரி GitHub மாதிரி இடத்துல வந்து கமிட் பண்ணலாம். இல்லை AWS குள்ளே வந்து கோட் கமிட்ல வந்து நீங்க கமிட் பண்ணி வைக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு க்ளோனிங். ஸோ நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து நீங்க சேர்ந்து ஒரு கோடிங் பண்றீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எல்லாருமே லைவா பேரலா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து ஷேர் பண்ணி அந்த ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து தே கேன் கொலாபரேட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாருக்குமே அந்த என்னென்ன ஃபைல்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பர்டிகுலர் பைத்தன் ஃபைல்ஸோ இல்லை என்னென்ன இருக்கோ கண்டென்ட் எல்லாமே நம்மளால அங்க விசிபிளா பார்க்க முடியும். So you can create and switch between multiple environment. இது another interesting thing. Multiple project க்கு வந்து multiple different prerequisite இருக்கும், tools தேவைப்படும், utilities தேவைப்படும், scripting backend தேவைப்படும், OS backend தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், you can go and have your own environment for different projectக்கு நிறைய different computers நீங்க spin up பண்ணிட்டு switch over பண்ணிக்கலாம் குயிக்கா. ஸோ that is another beautiful thing. ப்ராக்டிக்கலா நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ Cloud9 வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியும். யூ கேன் டூ Cloud9ன்றது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இன் ஷார்ட் ஃபார்ம் வி கால் இட் அஸ் IDE. இதை வச்சு நம்ம கோட் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், டீபக் பண்ணலாம், அண்ட் யூ கேன் ஆல்சோ ரிலீஸ் த சாஃப்ட்வேர் இன் மெனி எக்ஸைட்டிங் சினாரியோஸ் அண்ட் வேரியேஷன். பட் இது மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ யூ ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் அதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இதுல வந்து கோட் நீங்க வந்து உங்களுக்கு வேணுன்ற டெவலப்மெண்ட் கிட் யூஸ் பண்ணி நம்ம யூ கேன் கோ அண்ட்
play around with multiple programming languages. நீங்க வந்து டாக்கர்ல ரன் பண்றதுக்கு இல்ல கண்டெய்னர்ல ரன் பண்றதுக்கு கூட நீங்க யூ கேன் ரைட் யுவர் கோட். உங்களுக்கு இதுல ஒரு பியூட்டியான விஷயமே அதுதான். ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் AWS Fargate ஆர் Kubernetes கிளஸ்டர் ஆர் எண்ட் என்விரான்மெண்ட் வந்து எங்க வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதே மாதிரி சிமுலேட்டட் என்விரான்மெண்ட்ல போயிட்டு நம்ம டெவலப் பண்ணி பேக்கேஜ் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு இட் வில் பி மச் சூட்டபிள். ஸோ வந்து ரொம்ப ரேரா தான் நமக்கு இங்க ஒர்க் ஆகிற கோட் அங்க ஒர்க் ஆகலன்ற சுச்சுவேஷன் வரும். இப்போ இன்கேஸ் நீங்க உங்களுடைய லோக்கல் லேப்டாப்போ டெஸ்க்டாப்லயோ இல்ல வந்து ஒரு ரிமோட் மெஷின்லயோ பண்ணிட்டு நீங்க அதை வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுல சின்ன கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இல்ல பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. வேற இங்க என்ன பண்றோம், எக்ஸாக்டா நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்னவா இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பை தான் இங்க ரெடி பண்றோம். ஸோ இன்கேஸ் நம்ம லேம்டால ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா இங்க நீங்க லேம்டாலே டைரக்டா போயிட்டு CLOUD9 வழியா நீங்க ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு அங்கே ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு ரன் இட் இன் கண்டெய்னர், இஃப் யூ வாண்ட் டு ரன் இட் இன் Kubernetes என்விரான்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் கிடைக்கும். அதுவும் இன்டெகிரேட்டடா கிளவுட் AWS உடைய கன்சோல்ல இன்டெகிரேட்டடா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்டெகிரேட்டட் வித் ஆல் த அதர் AWS ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் within the console. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டேட்டா பேஸ் டெக்னாலஜி, வெப்சைட் டெக்னாலஜி, இது அனதர் திங். கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ் இன் ரியல் டைம், நிறைய பேர் கூட பேரலா ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து நான் எப்படி ஒர்க் பண்றது, சேட் பண்றது அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். அகெயின் அமேசான் லைட் சைட்ல சிஸ்டம் கிரியேட் பண்றது, கோட் பைப்லைன் இன்டெகிரேட் பண்றது, கோட் ஸ்டார் கூட இன்டெகிரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ முக்கியமான பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கோடிங் எதுல பண்றோம், ஃப்ரம் த வெப் ப்ரௌசர்ல இருந்து டைரக்டா பண்றோம். அது நம்பர் ஒன். நீங்க தனியா வந்து ஒரு டூலோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஐடியோடைய பேக்கேஜோ இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. கோட் டுகெதர் இன் ரியல் டைம் கொலாபரேஷன். ஸோ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒரே என்விரான்மெண்ட்ல வந்து சேட் பண்ணிட்டே பேரலா வந்து நீங்க இந்த பர்டிகுலர் மாடியூல் முடிச்சிருங்க, நீங்க இது முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்டெகிரேட்டடா டெவலப் பண்ணி நம்ம கொலாபரேட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ புது ப்ராஜெக்ட் வந்து குயிக்கா நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா வந்து டூலிங்ல வந்து 40 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மேல சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் ப்ரீ பேக்கேஜா டூலிங்ஸ் வருது. ஸோ ஐ ஷோ யூ ஹவு டு எக்ஸ்ப்ளோர் தட். தென் சர்வர்லெஸ் அப்ளிகேஷனை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சர்வர்லெஸ் அப்ளிகேஷனை எங்க டெவலப் பண்றீங்க, அதே AWSல நீங்க ரன் பண்ண போறது அங்கேயே நீங்க வந்து சிமிலர் என்விரான்மெண்ட்ல டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரொடக்ஷன் கொண்டு போறீங்க. ஸோ there are very less chances that your code is working locally and not working in cloud. ஏன்னா நம்ம cloudலயே தான் டெவலப் பண்றோம், ரைட் பண்றோம், we are running it there, we are debugging it there, and at the end we are going to run it on the same similar environment on the back end. Next thing, ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ இது என்ன, ஏன் ரிலேட்டட் சர்வீசஸ் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த CLOUD9 வந்து யூ கேன் ஆக்சுவலி ரன் இட் ஆன் அமேசான் EC2. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இப்போ நிறைய சில அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நிறைய கெப்பாசிட்டி தேவைப்படும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், மெமரி அண்ட் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அப்படின்னப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான சைஸ் சிஸ்டம் வேணும்னா நம்ம EC2 எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப சின்ன டெவலப்மெண்ட் இல்லை வந்து ஐ வாண்ட் டு யூஸ் யூனிஃபைடு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் வேணும், எனக்கு ஐ எம் நாட் ரியலி ஒரிட் அபவுட் த கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கோட் ஸ்டார். இல்லை நான் வந்து பண்ண போறது ஜஸ்ட் ஸ்மால் ஆட்டோமேஷன் திங், இல்லை சின்ன ஒரு SRE ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஒரு சின்ன கோட் ரெடி பண்ணுவீங்க. அப்போ நம்ம சர்வரோ ப்ரொவிஷனோ எதுவும் பண்ண தேவையில்லை, மேனேஜ் பண்ண தேவையில்லை. பட் அங்கே போயிட்டு நம்ம வர்ச்சுவலா லேம்டால போயிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு செக் பண்ணிட்டு வித்தவுட் ஜீரோ அட்மினிஸ்ட்ரேஷன் you can go and have your code ready for your end automation result or whatever you want to achieve. சினாரியோஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த நிறைய சினாரியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I'll be showing you different demos for in different parts actually. ஸோ இதுல முக்கியமா நம்ம இங்க கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செயின் கூட நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். AWS உடைய ஷெல், AWS உடைய கோட் பைப்லைன், கோட் ஸ்டார், உங்களுடைய அமேசானுடைய லைட் சைல் வர்ச்சுவல் பிரைவேட் சர்வர்ஸ் கூட போய் ஒர்க் பண்றது, கிரியேட் பண்றது, இன்டெகிரேட் பண்றது. Then you can work with almost every single programming languages that is popular in the market. You can work with websites, you can work with LAMP systems, you can work with NoSQL database. You have a lot of options to play around. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து டெமோ பார்க்கலாம் குயிக்கா. ஸோ இந்த டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ சர்வீசஸ்ல போனோம் அப்படின்னா யூ வில் பி சீயிங் இட் அண்டர் யுவர் டெவலப்பர் டூல்ஸ்ல போனோம் அப்படின்னா CLOUD9 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளவுட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் ரைட்டிங், ரன்னிங் அண்ட் டீபக்கிங் கோட்னு வருது. நான் இப்போ போயிட்டு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது இதுல சிஸ்டம்ஸ் இருக்கான்னு பாத்துக்கிறேன்.
So I don't think there is any systems here. There is no, yeah, there is zero systems. I'll just directly go to Cloud9. இப்போ நம்ம Cloud9 கிரியேட் பண்ணும்போது நமக்கு இன்கேஸ் ஒரு பேக்எண்ட்ல வந்து ஒரு சிஸ்டம் வேணும், என்னுடைய அப்ளிகேஷன் கோட்ஸ்லாம் நான் வந்து செக்இன் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு வேணும் அப்படின்னா I can just directly go and create a new environment. இதுல நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸோ ஸ்டான் என்விரான்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆப் நேம் கொடுத்துக்குங்க. இல்லாட்டி நமக்கு whatever. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டான் அப்ளிகேஷன் 1 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், மல்டிபிள் என்விரான்மெண்ட் மல்டிபிள் ப்ராஜெக்டை நம்ம எக்ஸிஸ்டிங் சர்வர்லேயே நம்ம கிரியேட் பண்ணி பேரலாக நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். இன்கேஸ் ரெக்யர்மெண்ட் சிமிலராக இருக்கு, ஆல்ரெடி எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, அதில் நான் வந்து இந்த என்விரான்மெண்ட் நான் வந்து சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ நான் புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். உங்களுடைய டெவலப்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சைஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா இந்த T2 மைக்ரோ சூஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி தான் நிறைய டைம் பத்தாம போயிடுது. ஸோ இன்கேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு அடிக்கடி இந்த வர சேலஞ்ச் வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு குயிக் ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த இது மட்டும்தான் இல்லை, ஸோ T சீரீஸும் கொடுக்குறாங்க, M சீரீஸும் கொடுக்குறாங்க. நீங்க அதர் இன்ஸ்டன்ஸ் டைப்ல போயிட்டு யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ தெர் இஸ் நோ லிமிடேஷன். ஸோ இங்கே நீங்க பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா Ubuntu ஆர் Amazon Linux வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ அது ரெண்டுத்துல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் இன்கேஸ் நீங்க வந்து ஆட்டோ ஹைபர்னேட் பண்ணணும், இல்லை வந்து ரொம்ப எவ்வளவு நேரம் வந்து டைம் அவுட் செட் பண்ணுவோம் செட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு வாரம் வரைக்கும் நீங்க டைம் அவுட் செட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் சேஞ்ச் இட் டு வாட் எவர் ப்ரிஃபரன்ஸ் யூ வாண்ட். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், இன்கேஸ் SSH எடுத்து நான் டைரக்டா வந்து சிஸ்டம் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்க SSH எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். நான் என்ன பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்ஸ் மேனேஜர் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க இன்கிரேஸ் எனேபிள் ஆகாது, பட் உங்களால ப்ரௌசர் வழியா டைரக்டா போயிட்டு அந்த சிஸ்டம் எடுத்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேற ஸ்பெசிஃபிக்கா ஒரு VNet ஒரு VPCR சப்நெட்ல கிரியேட் பண்ணணும், ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் நியூ ஆர் யூ கேன் லீவ் இட் அஸ் டிஃபால்ட். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see what happens. இது கூட 2 டிஃப்ரெண்ட் IAM ரோல்ஸும் கிரியேட் ஆகும் in order to get the permission. ஸோ இப்போ நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, ஸ்டான் ஆப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பேக் எண்ட்ல கிரியேட் ஆகும். ஸோ ஆகட்டும், அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் ஏதோ சொல்றாங்க. இன்கேஸ் நான் அது என்னன்றதை குயிக்காக வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திங்க் ஓகே, பேக்கப் எடுத்து வைக்க சொல்றாங்க, பீரியடிக்கா அப்டேட் பண்ணுங்க உங்களுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளவுட் ட்ரெயில் எனேபிள் பண்ணுங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்ற லாக்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை நீங்க ஷேர் பண்ணும்போது யாருக்கெல்லாம் டெவலப்பர்ஸ் யாருக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுமோ ஸ்பெசிஃபிக் ஆளுங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் IDEல வெரி குட் ஆக்சுவலி. ஸோ யூ ஹேவ் டு என்ஷூர் தட் யூ ஆர் அப்டேட்டிங் யுவர் சோர்ஸ் கண்ட்ரோல் திங்ஸ் அண்ட் வெர்ஷன் பிளஸ் பேக்கப் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். தென் அப்டேட் பண்ணணும், அதில் இருக்க சாஃப்ட்வேர்ல அந்த Cloud9 பேக் எண்ட் என்விரான்மெண்ட்ல கிளவுட் ட்ரெயில் எனேபிள் பண்ணுங்க. பிளஸ் ஆக்சஸ் கொடுக்கும்போது ஷேர் பண்ணும்போது உங்க என்விரான்மெண்ட்டை நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ அந்த லிமிடெட் பர்சனுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. ஐம் ஜஸ்ட் கோயிங் அண்ட் ஓப்பனிங் இட் இன் Cloud9 என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து எவ்வளோ குயிக்கா ஸ்பின் அப் ஆயிருக்கு பாருங்க. இதுல போயிட்டு பேக் எண்ட்ல அந்த EC2 இன்ஸ்டன்ஸும் இப்போ ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸுங்க ரன் ஆயிட்டு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டா தான் எல்லாம் டெப்ளாய் ஆகுது உங்களுக்கு. ஃபைன். ஸோ இப்போ இதுல நான் வந்து இன்கேஸ் நான் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நான் யாருக்காவது ஷேர் பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் இருக்கு, இந்த இடத்துல கீழே நமக்கு ஒரு டெர்மினலும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்கேஸ் நான் வந்து ஒரு பர்டிகுலர் புது ஃபைல் கிரியேட் பண்ணணும், ஒரு பைத்தான் கோட் எழுத போறேன் அப்படின்னா ஸ்டான் app1.python அப்படின்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் பைத்தன் ஃபைல் ஹியர். அது மாதிரி நம்ம இங்க பாத்தீங்கன்னா இட் takes the programming language அப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் போதே இட் இஸ் சேஞ்சிங் த சைசிங் இயர். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இது. ஸோ இதுல நீங்க வந்து அப்லோட் பண்றது, உங்களுடைய ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல் மெஷின்ல ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது பண்ணலாம். யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு டீல் வித். ஸோ நம்ம எல்லாமே நிறைய பார்க்கலாம். இதுதான் நான் வந்து அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ்ல சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க இந்த என்விரான்மெண்ட். இப்போ நீங்க இருக்கீங்க, இன்கேஸ் வந்து யாராவது ஸ்பெசிஃபிக் IAM யூசர்லாம் இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதே மாதிரி
இப்போ மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ இதில் போயிட்டு ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல்ல இப்போ நிறைய ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா இது பத்தல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஓப்பன் திஸ். இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் பாருங்க, சாரி இந்த ஆப்ஷன்ல நமக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கு, நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட குரூப் சேட் பண்றது. இப்போ இன்கேஸ் யாரையா இன்வைட் பண்ண அப்படின்னா அவங்களுடைய நேம்ல அங்கே காமிக்கும். நம்ம இங்க இருந்து சேட் பண்ணிட்டு இது நம்ம ரன் பண்றோம் எக்ஸிக்யூட் ஆகல, நம்ம வி கேன் குவிக்லி செக் வாட் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங்ல யூஸ் பண்ற பிரேக் பாயிண்ட்ஸ், பவர் ஷெல் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. லோக்கல் வேரியபிள், எக்ஸ்பிரஷன்ஸ் டைப் பண்ணி செக் பண்றது. ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா நம்ம கரண்டா வந்து எங்க செட்டிங்ஸ் இப்போ இந்த பர்டிகுலர் இதெல்லாம் எங்க சேவ் பண்றோம், எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றோம், இதெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாத்தினா மாத்திக்கலாம். இன் கேஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம போயிட்டு அந்த பர்டிகுலர் இதை வந்து எனேபிள் பண்றது, இல்ல இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் வந்து மாத்துறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த லுக் அண்ட் ஃபீல். இன் கேஸ் உங்களுடைய ஜிட் டூல் கூட வந்து லோக்கல் ஜிட் சர்வர்ல இன்டெகிரேட் பண்ணணும், அங்கிருந்து ஆட்டோ ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதெல்லாமே இங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எந்தெந்த ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் உங்களுடைய கிரெடென்ஷியல் இங்க செக்இன் பண்றது, ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல் இங்க இருந்தே நீங்க வந்து கிரெடென்ஷியல் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித் யுவர் ரோல் வித் யுவர் பெர்மிஷன் யூ கேன் ஆக்சஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இங்க இருந்தே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, they are giving option to go and initialize a new repository and you can also have a integration with your source control tool. அங்கேருந்து நீங்க ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணி டைரக்டா ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுடைய ரெப்போல வந்து கண்டென்ட்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா டைரக்டா இங்க க்ளோன் பண்ணி வச்சுட்டு டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டூல், வெரி வெரி யூஸ்ஃபுல் டூல். இப்ப உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்க வந்து நம்ம இங்க இருந்து பார்க்க முடியும். என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதில் போய் நம்ம எடிட் பண்ணணும், ஏதாவது மாற்றணும் அப்படின்னா we can go and play around with all those things. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய இந்த சிஸ்டம்ல வந்து எவ்வளோ பை டிஃபால்ட்டா வெறும் 10 ஜிபி தான் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நிறைய டைம் டெவலப்பர்ஸ் வந்து இது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு 10 ஜிபி பத்தல, ஐ ஜஸ்ட் நீட் மோர் சிஸ்டம். நீங்க போயிட்டு அது இன்ஸ்டன்ட் டைப் மாத்தலாம், பட் வெறும் கெப்பாசிட்டிக்கு போயிட்டு இன்ஸ்டன்ட் டைப் மாத்துறீங்க, ஜஸ்ட் இபிஎஸ் வால்யூமை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல என்ன இருக்கு, நம்ம லினக்ஸ்ல வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் குயிக்காக பார்த்துக்கலாமா? ஸோ இப்போ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக தெரியும் நமக்கு வர்ச்சுவலைசேஷன் லேயர்ல வந்து ஆக்சஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பா இங்க வந்து அந்த வால்யூமை போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு மாடிஃபை வால்யூம் கொடுத்து நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அது இங்க கொடுத்துக்கலாம். 100 ஜிபி வேணும்னா 100 ஜிபி கொடுத்து மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த வால்யூம் சைஸ் வந்து இப்போ 100 ஜிபி இங்க மாறிடுச்சு. இப்போ இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா போயிட்டு டிஎஃப் ஹைஃபன் ஹியூமன் ரீடபிள், ஹெச்னா ஹியூமன் ரீடபிள், அதுதான் வந்து நம்ம ஹெச்ன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெர்ச்சுவலைசேஷன் லெவல்ல வந்து லேயர்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் வித்தின் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்டா இல்ல, ஆகல. அது வந்து நம்ம வி ஹேவ் டு எக்ஸிக்யூட் த கமாண்ட் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம டிஸ்க் பார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் விண்டோஸ்ல. இப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து ரொம்ப சிம்பிளா 2-3 கமாண்ட் தான், 2 கமாண்ட் தான். ஸோ இங்க போனோம் அப்படின்னா பாருங்க, க்ரோ பார்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ரிவிலேஜஸோட பண்ணணும். என்ன பர்டிகுலர் இது XVDA1 ஆர் என்னன்றதை வந்து அங்க கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல XVDA1 இந்த இடத்துல 1 கொடுங்க. இப்போ நீங்க மற்ற பார்ட்டிஷன் க்ரோ பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கமாண்ட் கொடுத்துங்க. இந்த இடத்துல பார்ட்டிஷன் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நியூ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து இப்போ இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் என்ன பண்ணணும், இந்த க்ரோ எஃபெக்ட்ஸ் உடைய ஃபைல் சிஸ்டம் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும், நமக்கு சைஸ் எல்லாமே எவ்வளவு பைட் சைஸ் எல்லாமே வரும். இப்போ இதை நமக்கு வந்து ஈஸியா ரீடபிளா இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி DF-H கொடுத்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு 100 ஜிபி கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து நம்ம எந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணா நம்ம இன்டெகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். எல்லா சர்வீசஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஐடினா இட்ஸ் ஒன்லி ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்றது இல்ல. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடா மேனேஜ் பண்றவங்க கூட, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு SRE இன்ஜினியர், ஈவன் ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் கூட இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இப்ப இங்க இருந்தே நம்ம AWS வந்து நம்ம இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் கமாண்ட் லைன்லேயே மேனேஜ் பண்ண முடியும். பாருங்க, பை டிஃபால்ட்டா AWS CLI பை டிஃபால்ட்டா இங்க எல்லா டூல்ஸ் எல்லா சர்வீசஸ் இங்க கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே தான் இங்க லிஸ்ட் ஆகுது. ஆனா ஒரு சின்ன சேலஞ்ச் வரும், மோஸ்டா வந்து அந்த வெர்ஷன் ரொம்ப பழசா இருக்கும். இந்த 1.19 இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய
ஒர்க் பண்ணும்போது லிமிடேஷன் இருக்கும். அதையும் நம்ம அப்கிரேட் பண்ணுறது இட் இஸ் அகெயின் டூ ஸ்டெப் ப்ராசஸ் தான். குயிக்காக அதுவும் காமிச்சிடுறேன். மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் வெர்ஷனை ரிமூவ் பண்ணணும். எங்கே இருக்கும், யூசர் லோக்கல் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கும், இல்லை யூசர் லோக்கல் பின் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கும். இந்த ஃபைல்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த என்விரான்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன், யூசர் பின் ஏடபிள்யூஎஸ். ஸோ மோஸ்ட்டாக அது 3 ரன் பண்ணுவோம். ஓகே, 2 ரன் பண்ணாலே போதும், ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரன் பண்ணாலே போதும். பட் இங்கே பாருங்க டைரக்டாக நம்மளால பேஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த கமாண்ட்ஸ் ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லோக்கல்ல இருக்கிற ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல், அந்த ஏடபிள்யூஎஸ் டூலை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு டவுன்லோட். இப்போ போயிட்டு ஏடபிள்யூஎஸ் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தா என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் பிஃபோர் வி கோ அண்ட் இன்ஸ்டால் இட். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் அது வந்து இங்கே தான் போய் செக் பண்ணுவோம். யூசர் பின் ஏடபிள்யூஎஸ் இதுதான் அதோடைய என்விரான்மெண்ட் வேரியபிள். விண்டோஸ்ல என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுவோம்ல, அதுவும் நான் எப்படின்னு செட் பண்றது காமிக்கிறேன். ஸோ இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம், we can go and download the AWS CLI version 2 நம்மளுடைய GitHub repoல இருந்து டைரக்டா வந்து நம்ம அமேசானுடைய டவுன்லோட் லிங்க்ல இருந்து நம்ம டைரக்டா அந்த அமேசான் லினக்ஸ்க்கு தேவையான AWS CLI டவுன்லோட் பண்றோம். இது விண்டோஸ்னா விண்டோஸ், மேக்னா மேக்கோட இது டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், you have to unzip that downloaded file. ஏன்னா ஜிப் ஃபைலா இருக்குல்ல, இதை unzip பண்ணணும். unzip ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இப்போ போயிட்டு you can install that particular AWS CLI அப்டேட் பண்ணுங்க இந்த கமாண்ட் கொடுத்து. அப்புறமா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுங்க. எங்க இருந்து வேணா, எந்த ப்ராம்ப்ட்ல இருந்து வேணா ஒர்க் பண்ணணும்ல, நீங்க இப்போ நிறைய ஃபோல்டருக்குள்ள ப்ரௌஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தென் வாட் யூ கேன் டு டூ, இந்த இடத்த போயிட்டு இந்த அலையஸ் செட் பண்ணணும். அலையஸ் எதுக்கு, இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள். ஓகே, இந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த AWS CLI கமாண்டை நம்ம AWS எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு அலையஸ் என்ட்ரி ஆட் பண்ணா போதும். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் டூ தட். அலை செட் பண்ணியாச்சா. இப்போ போயிட்டு AWS ஐஃபன் வெர்ஷன் கொடுத்து பாருங்க, ஒரு கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு. பியூட்டிஃபுல் 2.9.6 பைத்தான் 3.9.11. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம AWS என்விரான்மெண்ட்டை பூந்து விளையாடலாம் நம்ம. ஸோ இதுக்கும் அந்த இன்னொரு டிஃப்ரெண்ட் டூல் சொல்லுவாங்கல்ல, கிளவுட் ஷெல் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஷெல்லுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கொலாபரேட் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இதுல கொலாபரேஷன்லாம் பண்ண முடியும். கொலாபரேஷன்னா நீங்க மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இந்த என்விரான்மெண்ட்ல வந்து அவங்க பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க அவங்க கூட சேட் பண்ணலாம். யூ ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். இதுல நீங்க நிறைய என்விரான்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டெர்மினல். ஓகே, அதே மாதிரி ஸ்பிளிட் பிளான் ஆப்ஷன்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸ்பிளிட் பிளான் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் நிறைய இங்க கொடுக்குறாங்க. கோட் விஸ்பர், CDK, இதெல்லாம் நிறைய இங்க பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு ஆட் ஆனா வருது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்றோம்னா அதுக்கு தேவையான பிரேக் பாயிண்டிங், லோக்கல் வேரியபிள் கால் பண்றது, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். இப்போ போயிட்டு இது எனக்கு என்னுடைய எது டவுன்லோட் பண்ணோம் இந்த பைத்தான்க்கு, டேரக்டா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்க மிஷின்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூ கேன் காப்பி த ஃபைல் பாத். இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணா சிம்பிளா உங்க மிஷின்ல வந்து உட்காந்துரும். ஸோ உங்க கம்ப்ளீட் ப்ராஜெக்டே நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேற இடத்த GitHubல ரெப்போல ஸ்டோர் பண்ணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே, நான் இன்னொரு இதுல வந்து நான் 2-3 ப்ரோக்ராம் எழுதி நான் உங்களுக்கு வந்து எப்படி இது ஒர்க் ஆகும் என்னன்றதெல்லாம் காமிக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டெமோ செஷனோட வரேன். So to summarize, AWS CLOUD9 is an integrated development environment. It's a beautiful tool for developers, DevOps admins, DevOps practice பண்றவங்க நீங்க எல்லாரும் இது பண்ணலாம். You can also as a cloud operations engineer, you can also use that. As an administrator, you can also explore the options here, and நிறைய beautiful options இருக்கு இதுல. So next sessionல நம்ம திருப்பி சந்திக்கலாம். Thank you.